முட்டை உடச்சி ஊற்றி ஒரு குழம்பு வைக்கலாம். இது பூரி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில், 1 கப் வெங்காயம், 10லேருந்து 12 பல் வரைக்கும் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மூணு ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, அதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்க்கணும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், மசாலாவும் கெட்டி ஆகணும், அது வரைக்கும் மூடி வைக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மசாலா இந்த அளவுக்கு வதங்கி கெட்டி ஆனதுக்கப்புறம் ஒன்றரை கப்பு தேங்காய் பால், ஒரு தேங்காயிலிருந்து எடுத்தது, அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு தடவை கொதிக்க விடலாம். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு ஒரு தடவை கொதித்ததும் உப்பு சரி பார்த்துட்டு மல்லி இலை சேர்த்துடலாம். அடுப்பையும் ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இப்போ ஒரு முட்டையாக உடச்சி குழம்போடு சேர்க்கணும். இந்த அளவு கிரேவிக்கு 5 இல்லை 6 முட்டை சேர்க்கலாம். வேணும்னா மஞ்சக்கருவை உடச்சிட்டு குழம்புல சேர்க்கலாம், இல்லை முட்டையை உடச்சி அப்படியே குழம்புலேயே ஊற்றிடலாம். முட்டை வேகிற வரைக்கும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 நிமிஷம் கழித்து மெதுவாக கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுறணும். மேலே உள்ள முட்டைலாம் இன்னும் வேகலை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சாலே முட்டை நல்லா வெந்துடும். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இல்லை எந்த டிஃபன் வெரைட்டியோடனாலும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.